Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு பாதாம் milkshake, பாதாம் பிசின் யூஸ் பண்ணி மாம்பழம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான milkshake பார்க்கலாம். நான் அந்த மாதிரி குட்டி குட்டி பாதாம் பிசின் எடுத்துட்டேன். இது வந்து ஓவர்நைட் ஒரு டேபிள்ஸ்பூன் ஊற வெச்சதும் நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அது ஃபுல்லா ஆக்குபை பண்ணி இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருந்தது. நல்ல ஜெல்லி ஃபார்ம்ல சூப்பரா இருந்துச்சு. பார்க்கிறதுக்கே தொட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் 1/4 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். 1/4 லிட்டர் பால்ல 2 கிளாஸ் அளவு milkshake பண்ணலாம். இப்போ 250 ml வந்து ஒரு 150 ml நம்ம குறுக்கணும் பாலை. எப்படின்னு நான் பின்னாடி ப்ரொசீஜர்ல காமிக்கிறேன். நீங்க ஒயிட் சுகர் வேணா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த milkshake நாட்டு சக்கரை தான் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. அது எந்த ஃப்ரூட் வேணாலும் நம்ம பாதாம் பிசின் கூட நல்லா போகும். நான் ட்ரை நட்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன் டாப்பிங்காக. இந்த நட்ஸ் நம்ம பவுடர் பண்ணி பால்ல சேர்த்துக்குவோம். பால் நல்லா திக்கா வரும் அப்பதான். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. pan நல்லா சூடு பண்ணி ஓரளவுக்கு சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரையை அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு எடுத்தாலே போதும். கம்பி பதம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நல்லா பாயில் ஆகி வந்து அதோட அழுக்கு அந்த குப்பை எல்லாம் இருந்ததுன்னா அது வடிகட்டி வர்றதுக்காக தான் நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க போறோம். ஒரு 2 மினிட்ஸ்லயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் ஈஸியா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் 2 மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா 5 மினிட்ஸ்ல நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதும் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த வடிகட்டின பாகு நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் சீக்கிரமா சில் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணி தான் நம்ம மில்க் ஷேக்ல ஆட் பண்ண போறோம். இப்போ பால் அடுப்புல வச்சிருக்கேன். பால் நல்லா காஞ்சு வரட்டும். பாலையும் நல்லா காஞ்சு நல்லா குறுகி எடுத்து 15 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதாவது அதோட ஒரு மீடியம் அந்த ஹீட் போனதுக்கு அப்புறமா நான் அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு சீக்கிரமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் பால் வந்து ஆறுனதும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அதில் பாதாம் பவுடர் அண்ட் பாதாம் முந்திரி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவு நல்லா கொதிச்சாலே பாதி ரெடியூஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு பால் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காம பாலை காய்ச்சுங்க. ரொம்ப ஹெல்தியான மில்க் ஷேக் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம கடையில் அந்த இது மில்க் ஷேக் வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம பவுடர் சுகர் அதாவது வெள்ளை சுகர் கூட நம்ம இதில் சேர்க்கல. நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஆரோக்கியமானது. பழங்கள் பாதாம் பிசின் வந்து நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சி ஆக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த ஓரங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து எடுத்து விட விட தான் பால் நல்லா திக்காகி வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணேன். பால் பாதி அளவு ரெடியூஸ் ஆகட்டி ஓரளவுக்கு நல்லா ரெடியூஸ் ஆயிருந்தது. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழம் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மாம்பழம் சேர்த்துருந்தேன். நீங்கள் இது கூட மாம்பழம் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட் 2 ஃப்ரூட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகு நல்லா சில்லுன்னு ஆனதும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் நல்லா திக்காகி ஆஃப் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப்
நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, நீங்கள் மேலே டாப்பிங்க்கு ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மில்க் ஷேக் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மில்க் ஷேக்கும் கூட. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுங்கள்.